Hello everyone. First of all, welcome to in my class. இந்த வீடியோல நம்ம verb வச்சு எப்படி if you have time நேரம் இருந்தால் வா, நேரம் இருந்தால் செய், நேரம் இருந்தால் சமை, இந்த மாதிரி தமிழ் சென்டென்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பேசுறது அப்படின்னு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகேவா? சோ ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் நம்ம இந்த இருந்தால் அந்த ஆல் முடியுது பாத்தீங்களா, அப்பெல்லாம் நம்ம எப்படி இங்கிலீஷ்ல பேசுறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்போம். நிறைய பேர் இஃப் ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்னு தெரியாம பேசிட்டு இருப்பாங்க. அது நிறைய பேர் தெரியாம பேசவும் மாட்டாங்க. இஃப் ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த செய்ய போறோம், ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நீ அதை செய்யி, உனக்கு டைம் இருந்துச்சுன்னா நீ இங்க வா, அந்த இருந்துச்சுன்னா இருந்தால் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, உனக்கு பசிச்சுன்னா நீ சாப்பிடு அப்படி சொல்றோம் இல்லையா, நீ கண்டிப்பா செய்யணும்ன்ற அர்த்தம் இல்ல. உனக்கு ஒரு விஷயம், உனக்கு அது வேணும்னா இந்த விஷயத்தை நீ பண்ணு, உனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணா அந்த விஷயம் கிடைக்கும். சோ அந்த இருந்தால், உனக்கு பசிச்சா நீ சாப்பிடு, அந்த பசிச்சா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்குதான் நம்ம இஃப் அப்படின்ற கண்டிஷன் பயன்படுத்துறோம். ஓகேவா? சோ நிறைய பேருக்கு அந்த இஃப் எங்க பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ இப்பதான் நீங்க ஒரு பிகினர் லெவல்ல இருக்கீங்க, இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கடைசியில ஹோம் ஒர்க் நான் தருவேன். ஓகேவா? நிறைய விஷயங்கள் அதை நான் சொல்லியிருக்கேன். சோ வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க தான் சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? சோ நீங்க லைக் பண்ணாதான் நிறைய பேருக்கு போகும். ஓகேவா? நிறைய பேர் பாக்குறாங்க, லைக் பண்ணாம போயிடுறாங்க. சோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சோ அதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ வாங்க நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்து முடிச்சிடலாம். ஓகே? நேரம் இருந்தால் வா அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். நேரம் இருந்தால் வா. Come if you have a time. Come if you have time. அதாவது come அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் வெர்ப பேசி ஆகணும். ஓகேவா? சோ மேல பாருங்க, verb plus if you have time அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. verb come. இந்த இடத்துல எது verb? யார் ஆக்ஷன்ல இருக்காங்களோ அவங்க தான் நம்ம verb நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ இதுல பாருங்க, நேரம் இருந்தால் வா, come அப்படின்னா என்ன? வான்னு அர்த்தம். அதனால verb ஃபர்ஸ்ட் பயன்படுத்தணும். ஓகேவா? come verb என்ன? come அப்படின்னு அர்த்தம். நேரம் இருந்தால் வா, if you have time. நேரம் இருந்தால், அந்த இருந்தால் யூஸ் பண்றோம் இல்லையா, அதனாலதான் அந்த இடத்துல if நம்ம பயன்படுத்துறோம். ஓகே? நேரம் இருந்தால் வா, come if you have time. சிம்பிளா இருக்கா? சோ இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கு பேசுங்க, என்னோட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். நேரம் இருந்தால் செய், எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க. அப்படியே அதே மாதிரிதான், அப்படியே பேச சூப்பரா பேசலாம். do if you have time. do if you have time. do அப்படின்னா செய்யின்னு அர்த்தம். உனக்கு நேரம் இருந்தால் if you have time. சிம்பிளா இருக்கா? அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ் பேசுங்க. நேரம் இருந்தால் சமை, எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க. நேரம் இருந்தால் சமை. cook if you have time. cook if you have time. அவ்வளவுதாங்க. புரிஞ்சிருச்சா? இப்ப நீங்க வேற ஏதாவது சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசி பாருங்க. இஃப் எங்க பயன்படுத்தணும் அப்படிங்கறத இந்த 3 சென்டென்ஸே வச்சு நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதுதான், இவ்வளவுதான். இஃப் இப்படிதான் பேசி ஆகணும். ஒரு விஷயம் செஞ்சா, இருந்தால், வந்தால், போனால், அந்த ஆள் எங்க வருதோ அங்கெல்லாம் நம்ம இஃப் பயன்படுத்துவோம். ஓகேவா? சிம்பிளா இருந்தா புரிஞ்சிருச்சா? சோ இனி வாங்க நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நேரம் இருந்தால் வேலை செய், நேரம் இருந்தால் கற்றுக்கொள், நேரம் இருந்தால் சுத்தம் செய். இந்த மாதிரி சென்டென்ஸ்ல எப்படி நம்ம பேசலாம்? ட்ரை பண்ணுங்க. நேரம் இருந்தால் வேலை செய், நேரம் இருந்தால் கற்றுக்கொள், நேரம் இருந்தால் சுத்தம் செய். எப்படி பேசலாம்? ட்ரை பண்ணுங்க. work if you have time. work if you have time. வேலை செய்யின்னு சொல்றோம். ஓகேவா? சோ அதனால work வேலை செய்ய, எப்ப வேலை செய்ய? உனக்கு நேரம் இருந்தால் if you have time. work அப்படிங்கிற verb வந்துருச்சு. நேரம் இருந்தால் ஒரு வேலை செய்யணும், நேரம் இருந்தால் அப்படிங்கிறதுக்காக என்ன பயன்படுத்துறோம்? if you have time. உனக்கு நேரம் இருந்துச்சுன்னா வேலை செய்ய. ஓகேவா? அந்த work தான் verb. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் சென்ஸ் கவனிங்க. நேரம் இருந்தால் கற்றுக்கொள். இது எப்படி பேசலாம்? ட்ரை பண்ணுங்க. நேரம் இருந்துச்சுன்னா கத்துக்க, அதாவது ஒரு விஷயத்தை புதுசா லேர்ன் பண்ணிக்கன்னு சொல்றோம். அதுக்கான verb என்ன வரும்? ட்ரை பண்ணுங்க. learn if you have time. learn if you have time. learn அப்படின்னா கற்றுக்கொள், புதிய விஷயத்தை கத்துக்கிறது. அதுதான் நம்ம learn அப்படி நம்ம சொல்றோம். ஓகேவா? நேரம் இருந்தால் if you have time. சிம்பிளா இருக்கா? முடிஞ்சிருச்சா? அடுத்து கவனிங்க. நேரம் இருந்தால் சுத்தம் செய், நேரம் இருந்தால் சுத்தம் செய். ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். clean if you have time.
clean if you have time. first verb, அதுக்கு பிறகு if you have time. சிம்பிளா இருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கா, கஷ்டம் ஒண்ணும் இல்லையே, ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இங்கிலீஷ் நீங்க இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்ண பேசி பழக ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ நிறைய பேர் பிகினரா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப ஐயோ இங்கிலீஷ் கத்துக்கிறது எப்படி கஷ்டமா இருக்கே, பேச முடியாதே அப்படியே நினைப்பீங்க. தயவு செஞ்சு அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க, அதை உடச்சு எரிஞ்சிருங்க. ஓகேவா? இங்கிலீஷ் சூப்பரா பேசலாம். இங்கிலீஷ் மாதிரி ஒரு ஈஸியான லாங்குவேஜ் மற்ற எந்த லாங்குவேஜும் கிடையாது. இங்கிலீஷ் நம்ம பார்த்து என்னமோ பெரிய லாங்குவேஜ் பேசுறாங்க, என்னமோ மாதிரி பேசுறாங்க, நம்ம எப்படி கத்துக்கிறது, நமக்கு தெரியலையே புரியலையே அப்படிங்கிற அந்த ஒரு ஃபியரை வந்து தூக்கி போடுங்க மனசுல இருந்து. ஓகேவா? சூப்பரா பேசலாம். இங்கிலீஷ் இஸ் வெரி ஈஸியஸ்ட் லாங்குவேஜ். ஓகேவா? கம்பேரிங் டு another language, English is very easy and easy to understand that particular language. ஓகேவா? இங்கிலீஷை வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் தான் பேச முடியும் அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே பேசலாம். பட் அது எப்படி நம்ம கத்துக்கிட்டு அப்ளை பண்றோம் அப்படிங்கறது தான் முக்கியம். ஓகேவா? சோ இன்னும் நீங்க தொடர்ந்து என்னோட சேர்ந்து பேசிட்டே வாங்க, என்னோட சேர்ந்து நீங்களும் பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. அடுத்து பார்க்கலாம். நேரம் இருந்தால் என்னை கூப்பிடு அப்படிங்கிற சென்டென்ஸ் எப்படி நம்ம பேசுறது? நேரம் இருந்தால் என்னை கூப்பிடு. call me if you have time. call me if you have time. call me அப்படின்னா என்னை கூப்பிடு அப்படின்னு அர்த்தம். if you have time நேரம் இருந்துச்சு அப்படின்னா என்ன கூப்பிடு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? call me if you have time. சிம்பிளா இருக்காங்க. அடுத்து கவனிங்க. நேரம் இருந்தால் என் வீட்டுக்கு வா. எப்படி ட்ரை பண்ணுங்க. நேரம் இருந்துச்சு அப்படின்னா என் வீட்டுக்கு வா, எப்படி ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். come to my house. come to my house. என் வீட்டுக்கு வா. எப்ப வீட்டுக்கு வர சொல்ற? if you have time நேரம் இருந்தால். ஓகே, come to my house if you have time. அவ்வளவுதான், சிம்பிளா இருக்காங்க. நேரம் இருந்துச்சு அப்படின்னா என் வீட்டுக்கு வா அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப சிம்பிளா பேசிட்டோம். ஓகே, நேரம் இருந்தால் என்னிடம் பேசு. இந்த சென்டென்ஸ் எப்படி நம்ம பேசுறது? ட்ரை பண்ணுங்க. நேரம் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட பேசு. அப்படியே சேம் கான்செப்ட் அப்படியே அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். talk to me if you have time. talk to me if you have time. சிம்பிளா இருக்காங்க, கஷ்டம் ஒண்ணும் இல்லையே. talk to me if you have time. அவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. அடுத்து பாருங்க. உனக்கு நேரம் இருந்தால் இந்த புத்தகத்தை வாசி. ரொம்ப ரொம்ப பெரிய சென்டென்ஸா இருக்கே அப்படின்னு பயப்படாதீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? ரொம்ப ரொம்ப பெரிய சென்டென்ஸா இருக்கு, எப்படி நம்ம அதை பார்க்க போறோம் பேச போறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதே மாதிரிதான் ஈஸியா பேசலாம். ட்ரை பண்ணுங்க. அப்படியே உனக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னா இந்த புத்தகத்தை வாசி அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்க. read this book. இந்த புத்தகத்தை வாசி அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும். ஓகேவா? verb வந்து அதான் அந்த இடத்துல. ஓகே, இந்த புத்தகத்தை வாசி அப்படிங்கிறது verb, அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பேசுறோம். read this book if you have time. உனக்கு நேரம் இருந்தால். ஓகேவா? உனக்கு நேரம் இருந்தால் ஆல் அப்படிங்கிறதுக்காக if you have time அப்படி நம்ம பயன்படுத்துறோம். புத்தகத்தை வாசி அப்படின்னு சொல்றதுனால verb வந்து ஃபர்ஸ்ட் பேசுறோம். ஓகே, read this book if you have time அப்படி நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் கவனிங்க. வகுப்புக்கு முன் உனக்கு நேரம் இருந்தால் உன் மதிய உணவை விரைவாக சாப்பிடு. ரொம்ப பெருசா இருக்கோ? சத்தியமா கிடையவே கிடையாது. இங்கிலீஷ்ல பாருங்க, ரொம்ப ரொம்ப சின்னதா மாறிடும் பாருங்க. வகுப்புக்கு முன் உனக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னா உன் மதிய உணவை விரைவாக சாப்பிடு. பேசலாம். ட்ரை பண்ணுங்க. eat your lunch quickly. eat your lunch quickly. lunch அப்படின்னா மதிய உணவுன்னு அர்த்தம். சீக்கிரமாக சாப்பிடு, விரைவாக சாப்பிடுன்னு சொல்றோம் இல்லையா? அதனால அந்த இடத்துல quickly அப்படி நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். ஓகேவா? eat your lunch quickly if you have time before class. அதாவது before class என்னத்துல நம்ம பயன்படுத்துறோம்? வகுப்புக்கு முன் அப்படி நம்ம சொல்றோம், அதனாலதான் பிஃபோர் கிளாஸ் அப்படி நம்ம சொல்றோம். ஓகேவா? இஃப் யூ ஹேவ் டைம் மட்டும் போட்டோம் அப்படின்னா உனக்கு நேரம் இருந்தால் நீ சாப்பிடு மதிய உணவு அப்படின்னு அர்த்தம். பட் வகுப்புக்கு முன்னாடி உனக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னா நீ மதிய உணவை சாப்பிட்டு, அதை எப்படி சாப்பிடு? சீக்கிரமா சாப்பிட்டுன்னு நம்ம சொல்றோம். அதனாலதான் eat your lunch quickly if you have time before class அப்படி நம்ம சொல்றோம். சிம்பிளா இருக்காங்க, கஷ்டம் ஒண்ணும் இல்லையே. பெரிய சென்டென்ஸே நம்ம பேசிட்டோம். அடுத்தடுத்து என்ன சிம்பிளான சென்டென்ஸ் தான், டக்கு டக்குன்னு பேசிடலாம். வாங்க தொடர்ந்து எங்களோட பேசிட்டே வாங்க, சும்மா வீடியோ மட்டும் பார்க்காம பேசிட்டே வரணும். ஓகேவா? அப்பதான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும், நம்ம வீடியோ பார்க்கறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டபிளா இருக்கும். ஓகேவா? நீ ஃப்ரீயாக இருந்தா வா. அதாவது நீ ஃப்ரீயா இருந்த அப்படின்னா இங்க வா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதான் நான் சொல்றேன். நீ ஃப்ரீயாக இருந்தா வா. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சென்டென்ஸ் நான் சொன்னேன், முதல்ல இந்த சென்டென்ஸ் தான் சொல்லி ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். நீ ஃப்ரீயா இருந்துச்சுன்னா வா. கம் வச்சு ஆரம்பிச்சோம். எப்படி பேசலாம்? ட்ரை பண்ணுங்க. கம் இஃப் யூ ஆர் ஃப்ரீ. இந்த இடத்துல யூ ஆர் ஃப்ரீன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? நீ ஃப்ரீயாக இருந்தால், இந்த ஆகன்னு வந்திருக்குல்ல, அதனாலதான்
ஆர் இஃப் யூ ஹாவ் வந்து பயன்படுத்தக்கூடாது. அதனால தான் அந்த இடத்துல யூ ஆர் ஃப்ரீ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ நீ ஃப்ரீயாக இருந்தால் வா, கம் அப்படிங்கிற வேர்ப் வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்றேன், நீ ஃப்ரீயாக இருந்தால், இருந்தால் அப்படிங்கிறதுக்காக இஃப் பயன்படுத்துறோம். இந்த ஃப்ரீ ஆகன்னு வருது இல்லையா, அதனால யூ ஆர் ஃப்ரீ, யூ ஆர் ஃப்ரீ ஆக அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஆர் வந்து பயன்படுத்துறோம். ஓகேவா? நீ ஃப்ரீயாக இருந்தால் வா, எப்ப வரணும், கம் இஃப் யூ ஆர் ஃப்ரீ அப்படிங்கறத நம்ம சிம்பிளா பேசுறோம். ஓகேவா? கொஞ்சம் டிஃபரெண்டா சென்டென்ஸ் இருக்கும், அதனால தான் நான் வச்சிருந்தேன். நம்ம அதையே வச்சு பேசிட்டே வந்தோம்னா அது மாதிரி சென்டென்ஸ் தான் நம்ம பேசி பழகிருப்போம். இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கா, இஃப் யூ ஆர் ஃப்ரீ, நீ ஃப்ரீயா இருந்தனா வா, அதுக்காக தான் இந்த சென்டென்ஸ் நான் இங்க வச்சேன். ஓகே, உனக்கு பசித்தால் நீ சாப்பிடு. எப்படி ட்ரை பண்ணுங்க. eat if you are hungry, eat if you are hungry. உனக்கு பசித்தால், ஆல் அப்படின்னு முடிஞ்சிருக்கனால நம்ம இஃப் வந்து பயன்படுத்துறோம். நீ சாப்பிடு, சாப்பிடு அப்படிங்கிறது தமிழ் இங்கிலீஷ்ல என்ன, ஈட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வேர்ப் வந்துருச்சா. இஃப் அப்படின்னா பசித்தால் அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் ஹங்கிரி, உனக்கு பசிச்சு அப்படின்னா, உனக்கு பசிச்சுச்சு, பசித்தால், ஹங்கிரி அப்படின்னா பசிக்குதுன்னு அர்த்தம். பசித்தால் நம்ம சொல்றோம், அதனால இஃப் யூ ஆர் ஹங்கிரி அப்படின்னு தான் பயன்படுத்தணும். ஓகே, அடுத்து கவனிங்க. உனக்கு பிடித்தால் அதை வாங்கு, உனக்கு பிடித்தால் அதை வாங்கு. எப்படி சொல்லலாம், ட்ரை பண்ணுங்க. சிம்பிள் தாங்க, கஷ்டம்லாம் கிடையாது, ட்ரை பண்ணணும். பை இட், பை இட், பை இட்னா என்ன, அதை வாங்குன்னு அர்த்தம். ஓகேவா? பை இட் இஃப் யூ லைக், இஃப் யூ லைக் அதாவது உனக்கு பிடித்தால், பிடித்தால், லைக் அப்படின்னா என்ன, பிடித்தால் அர்த்தம். ஓகேவா? உனக்கு பிடித்தால் அதை வாங்கு. பை இட் இஃப் யூ லைக். சிம்பிளா இருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்க சென்டென்ஸ் எல்லாமே அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 2 சென்டென்ஸ் இருக்கு, அதையும் பார்த்தலாம். நேரம் இருந்தால் நான் வரணுமா, நேரம் இருந்தால் நான் வரணுமா. ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம், எப்படி சொல்லலாம். should I come if I have time, should I come if I have time. ஏன் நம்ம அந்த should வந்து பயன்படுத்துறோம், இன்ன வரைக்கும் நம்ம should பயன்படுத்தவே இல்லை. இந்த இடத்துல பாருங்க should ஏன் நம்ம பயன்படுத்துறோம், நேரம் இருந்தால். ஓகேவா? நேரம் இருந்தால் அப்படின்னா இஃப் ஐ ஹாவ் டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இஃப் வந்து பேசி பயன்படுத்துவோம். நான் வரணுமா அப்படின்னு நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்றோம். இது ஒரு கொஸ்டின் தானே, நான் வரணுமா, வரட்டுமா அப்படின்னு என்ன கேட்கிறோம், கொஸ்டினா கேட்கிறோம். அதனாலதான் அந்த இடத்துல should வந்து பயன்படுத்தணும். நீங்க எப்பயுமே ஒரு கேள்வி கேட்டு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து should வந்து பயன்படுத்தணும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? should I come if I have time, நேரம் இருந்தால் நான் வரட்டுமா. அதுக்கான ஆன்சர் கீழே கொடுத்திருக்கேன் பாருங்க. ஆமாம் நீ வரணும், அந்த should வச்சே பேசணும். ஆமாம் நீ வரணும். ட்ரை பண்ணுங்க. எஸ், ஆமா. யூ ஷுட் கம், நீ வரணும், அது கண்டிப்பா நீ வரணும்னு சொல்றாங்க. ஓகேவா? யூ ஷுட் கம், நேரம் இருந்தால் நான் வரணுமா. should I come if I have time அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆமா நீ வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த சென்டென்ஸை மேக் பண்ணணும். ஓகேவா? எஸ் யூ ஷுட் கம் அப்படி நம்ம பேசணும். ஓகேவா? ஸோ இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், 2 ஹோம்ஒர்க். இதை நீங்க கண்டிப்பா பேசணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், பெருசாலாம் ஒண்ணுமே கிடையாது, பார்க்க தான் பெருசா இருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, எனக்கு நேரம் இருந்தால் நான் படிக்கணுமா. ஆமாம் நீ படிக்கணும். இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்னு அதுக்கான கேள்வியும் கேட்டிருக்கேன், அதுக்கான ஆன்சரும் கொடுத்திருக்கேன். எனக்கு நேரம் இருந்தால் நான் விளையாடணுமா. ஆமாம் நீ விளையாடணும். 2 சென்டென்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு முன்னாடி 2 சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு அப்படியே மேக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது 2த்துக்கான ஆன்சர் நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் சொல்லணும், நான் உங்களுக்கு கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு 3 சென்டென்ஸ் இருக்கு, அதையும் பார்த்தலாம். நேரம் இருந்தால் நான் ஏன் வரணும். நேரம் இருந்தால் நான் என்ன செய்யணும். நேரம் இருந்தால் நான் எங்கே போகணும். அப்படியே சூப்பரா கேட்கலாம். அந்த 3 சென்டென்ஸ் கவனிங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப என்னடா ஒரு மாதிரி இருக்கே தயவு செஞ்சு நினைக்காதீங்க, சூப்பரா பேசலாம். அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. இதை நீங்க should வச்சு பேசணும், அதுக்கு முன்னாடி if you have time அதை வச்சு பேசணும். ஓகேவா? verb வச்சு பேசணும். இந்த 3மே மிக்ஸ் பண்ணி தான் அந்த சென்டென்ஸ் எல்லாமே வரும். அதனால அந்த 3 சென்டென்ஸ் நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வச்சேன். ஓகேவா? ஸோ இந்த வரைக்கும் பார்த்த சென்டென்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான் பார்த்துட்டோம். கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் பார்த்தோம், அதுவுமே ஈஸி தான். பட் இந்த 3 சென்டென்ஸுமே அதே மாதிரி தான் இருக்கும். பட் எப்படி ட்ரை பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஓகே, நேரம் இருந்தால் நான் ஏன் வரணும் அப்படிங்கறத எப்படி சொல்லலாம், ட்ரை பண்ணுங்க. why should I come if I have time. ஏன் ஏன் வரணும் கேட்கிறேன், அதனாலதான் அந்த இடத்துல why should I come, நான் ஏன் வரணும். அதனால என்ன பயன்படுத்துறேன், why அப்படின்னா இங்கிலீஷ்ல தமிழ்ல ஏன்னு அர்த்தம், இங்கிலீஷ்ல why அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? why should I come, நான் ஏன் வரணும். நேரம் இருந்துச்சு அப்படின்னா நான் ஏன் வரணும் அப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல. why should I come if I have time. சிம்பிளா இருக்கா? அந்த அது மட்டும் மாறிட்டே இருக்கும் பாருங்க, என்ன அப்படின்னு மாறும், எங்கே அப்படின்னு மாறும். அந்த வேர்ப் மட்டும் மாத்தி மாத்தி பேச போறோம் அடுத்து. ஓகே, நேரம் இருந்தால் நான் என்ன செய்யணும்.
பேசுங்க பார்க்கலாம். நேரம் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன செய்யட்டும், எப்படி பேசலாம், ட்ரை பண்ணுங்க. What should I do if I have time? What should I do if I have time? What அப்படின்னா என்னன்னு அர்த்தம். Should I do நான் என்ன செய்யணும், do அப்படின்னா செய்யணும் அர்த்தம். What should I do நான் என்ன செய்யணும் நேரம் இருந்துச்சு அப்படின்னா, if I have time. சிம்பிளா இருக்கா? அதே மாதிரியே இருக்கா? அடுத்த சென்டென்ஸ் கவனிங்க. நேரம் இருந்தால் நான் எங்கே போகணும், எப்படி பேசலாம், ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி கான்செப்ட் தான், அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். அப்படி அப்ளை பண்ணணும் ஒன்னாவும். Where should I go நான் எங்கே போகணும், எங்கே அப்படின்னா வேர்னு அர்த்தம். should I go அப்படின்னா நான் எங்கே போகணும். Where should I go நேரம் இருந்துச்சு அப்படின்னா if I have time. 19 சென்டென்ஸ் பார்த்துட்டோம். இனிமே உங்களுக்கு if பத்தி டவுட் வரவே கூடாது. ஓகேவா? இஃப் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா பேசலாம் இஃப் வச்சு. பட் இதை இப்போ எங்க பேசணும் அப்படின்னு தெரியாம நம்ம வாட்டுக்கு ஏனோ தானு பேசுவோம். பட் தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க இஃப் வந்து ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னு. இந்த ஒத்த வீடியோ மூலியமா இஃப் வந்து எங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெளிவா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க நான் நம்புறேன். ஓகேவா? நானும் ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுத்துருக்கேன், படபடன் வேகமா ஓடல. ஒவ்வொரு சென்டென்ஸும் நான் பொறுத்து அதுக்கான எக்ஸ்பிளேஷன் நான் கொடுத்துருக்கேன் நம்புறேன். ஓகேவா? சோ இந்த 19 சென்டென்ஸுமே நீங்க மறுபடியும் கேட்டு பாருங்க, உங்களுக்கே ஈஸியா புரியும். ஓகேவா? சும்மா ஏதோ நம்ம வீடியோ பார்த்துட்டோம் போனோம் மட்டும் தயவு செஞ்சு இருக்காதீங்க. கடைசியா உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் இருக்கு. நேரம் இருந்தால் இந்த வேலையை முடி, நேரம் இருந்தால் நீ இங்கே வா, நேரம் இருந்தால் நீ சாப்பிடு. இது மூணுமே வந்து எப்படி நம்ம இஃப் வச்சு கேட்கலாம், ஷுட் வச்சு கேட்கலாம், அது நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஓகேவா? இது மூணுத்துக்கும் என்ன இங்கிலீஷ் சென்டென்ஸ் வரும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். ஓகேவா? சோ கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லணும், நான் உங்களை எதிர்பார்ப்பேன். ஓகேவா? கண்டிப்பா இந்த மூணுக்கும் என்ன வரும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? நீங்க நிறைய பேர் பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடுறாங்க, நிறைய பேர் லைக் பண்ணாம போயிடுறாங்க. ஓகேவா? சோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க, அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, தேங்க்யூ friends, thank you.